எங்களுக்கு சொல்லுங்களேன், நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறோம். நான் தான் யங்ஸ்டருங்க, எனக்கு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற திறமை இருக்குது, நான் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறேன், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்தா யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பண்ணும்போது அவங்க கொடுக்குற காசை நம்பி மட்டுமே என்னால் எப்படி இருக்க முடியும்? அதுலேருந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுருக்காங்க, நல்ல ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதன் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா வேறு விதத்தில் எப்படி நல்ல வழியில் வருமானம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நாங்கள் அந்த இடத்துல தடுமாறிடுறோம் யங்ஸ்டர்ஸ். இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய அனுபவத்தில் ஒரு கைடன்ஸ் கொடுங்களேன். அதான் இன்றைக்கி வந்து முதல் விஷயம், நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கீங்க, உங்கள் வீடியோஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்ற அந்த நம்பர்ஸ் வந்து முதல்ல மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. நீங்கள் யாருக்கு என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க? இப்போ தேனி ரேடியோ வேலைனா நான் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு நான் இப்படி ஒரு விஷயத்தை சர்வ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபுட்டில் இருக்கேன் அப்படின்னா ஃபுட்டில் நான் ஃபுட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல நம்பர் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் யாருக்கு சரியான ஆட்களுக்கு நீங்கள் என்ன கண்டென்ட் சர்வ் பண்ணுறீன்ற அந்த நீஷை ஐடென்டிஃபை பண்ணுறது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பின்னாடி பேச போகிறோம், பட் இதுதான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு ஒரு வார்த்தை பேசுகிறப்ப கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போய் இந்த பிராண்டுகிட்ட கேட்டாலும் எனக்கு பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் வேணாப்பா, சின்ன இன்ஃப்ளூயன்சராக கொடுப்பா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போது யாரை தேவைன்றதை கொடுக்குறவங்க இன்றைக்கி கரெக்டாக பார்த்துட்ருக்கப்போ நம்ம வாங்கிக்கிற இடத்துல கரெக்டாக இருக்கோமா, அந்த லைனில் நம்ம சரியாக போயிட்டு இருக்கோமான்றதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, ஒரு டீசெண்டான ஒரு கண்டென்ட்டை வந்து எனக்கு வியூஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரியான இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாதிரியான பிராண்ட்ஸை நம்ம வந்து வாங்கி அதில் வந்து விளம்பரப்படுத்துறது அப்படின்றது ஒரு கேட்டகரியாக இருந்தாலும், நம்ம ஆடியன்ஸ்க்கு வேறு என்னென்னலாம் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அது கீழே போடுவாங்க, நீங்கள் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான சேனல்லாம் பண்ணுறார், ஹனி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செந்தில்னு சொல்லிட்டு. அவர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் தான் பார்க்குறாங்க. ஆனால் அவர் என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, என்னால் இந்த ஃபோனை அட்டன் பண்ண முடியல ராம், எனக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 கால் வருது. எப்படி வீடியோ 2000 வியூ தான் பார்க்குறாங்க, ஆனால் அவர் தொடர்ந்து அந்த 2000 வியூவை பார்க்காம அந்த ஏரியாவில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இவர் இதில் சரியானவர், இது சரியான விஷயங்களை செய்கிறாரு, இவர் தான் நமக்கு சரியானவன் மக்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது இந்த ரூமில் இருக்கக்கூடிய 4 பேருக்கு மட்டும் நான் கம்யூனிகேட் பண்ணல, நான் உலகத்துக்கே கம்யூனிகேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கண்டென்ட்டு இன்றைக்கி இருந்துச்சு, இன்றைக்கி முடிஞ்சிச்சு, இன்றைக்கி டிவியில் ஒரு விளம்பரம் பார்த்த மாதிரி இந்த 10 செகண்ட் பார்த்துட்டு யாரும் போகிறதில்ல. அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அத்தனை தடவை பார்ப்பாங்க, இல்லை அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம வீடியோ தேடி வந்து பார்த்து நம்மளை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ முதல்ல நீங்கள் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுக்கு என்ன, இல்லை நீங்கள் அவங்களுக்கு வேறு என்ன கொடுக்க முடியுன்றதையும் நீங்கள் அந்த இடத்துல சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் மூலிமா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்து நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு பாயிண்ட்டாக பேசலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல நான் யாருக்கு கொடுக்க போகிறேன், என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறேன், அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நான் யாரெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், இல்லை சேர்த்துக்கிறவங்களாம் என்னை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இல்லை என்கிட்ட யாரெல்லாம் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்கான இந்த கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு பில்டு பண்ணணும். இதை யாரும் பெருசாக பண்ணலையோன்றது எனக்கு ஒரு குறைபாடாக இருக்குது. ப்ராபப்ளி ஒரு சில பேர் அதை பண்ணுறாங்க, அதை சரியாக சேனலைஸும் பண்ணாமல் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இப்போ நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ நம்பர் கொடுத்தாங்க, உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், அவங்க ஃபோன் எடுக்கலை. அப்போது இதை நம்பராக இல்லாமல் வேறு எப்படிலாம் சேனலைஸ் பண்ண முடியும், ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம எப்படி சரியாக ஆர்கனைஸ்டாக உள்ளே வந்து கொண்டு வர முடியும், இதெல்லாம் நம்ம சேர்ந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து காசாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். சரி, இப்போ நான் வந்துட்டு ஒரு காமெடியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன், நானும் என் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர், நாங்கள் ஒரு 3 பேர் சேர்றோம், ஒரு காமெடி வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்துட்டு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அதை பார்த்தா சிரிப்பு வரும், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காமெடி வீடியோஸாக போடுறோம், அப்படியே பண்ணுறேன். எங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு, யூடியூப்பில் வந்து இதெல்லாம் வந்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, மானிட்டைசேஷன்லாம் ஆகுது. ஆனால் மானிட்டைசேஷன் ரூல்ஸுங்கிறது அது வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து ஆர்பிஎம் இருக்குது, சிபிஎம் இருக்குது, எந்த ஊரில் பார்க்குறாங்கன்றதுக்கு, யார் பார்க்குறாங்கன்றதுக்கு, பார்க்குறவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் என்னங்கிறது இருக்குது. அது யூடியூப்பில் யார் விளம்பரம் அந்த வீடியோ போடும்போது கொடுக்குறாங்கன்றதுக்கு, அவங்க யூடியூப்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதுக்கு, அதில் நமக்கு எவ்வளோ வருது, உண்மை நிறைய இருக்குது. ஒரு யூடியூபருக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்குது எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. ஓகே, நாங்கள் அந்த அதில் கோர்ஸுமே பண்ணது, ரிசர்ச் நாங்கள் பண்ணதுனால தெரியுது எனக்கு. இப்போ வந்துட்டு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் ஒரு வீடியோவில் வருது அப்படின்னா, ஆட் வருதுன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரோலெக்ஸ் மேக்ஸிமம் வருமானம் தெரியல, பட் வருது அப்படின்னா அந்த வீடியோக்கு அவங்க கொடுக்குற ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும். கரெக்ட்.
அதே இது ஏதாவது சின்ன பிராண்ட் ஏதாவது ஒன்று வருதுன்னா அது கம்மியாக இருக்கும். Correct. ஸோ அவங்க யூடியூப்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் பிரியுது. True. இப்போ காமெடியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா நான் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக போடல, டெக்னிக்கல் சம்மந்தமாக போடல, எதுவும் டிவைசஸ்லாம் காட்டலை, எந்த விதத்துலையும் நான் ஒரு பணக்காரர்களும் இன்க்ளூட் பண்ணலை, ஒரு சின்ன ஆட்கள் தான் பண்ணுறேன். அப்படின் போது என் வீடியோக்கு சுமாராக தான் விழுகும். அதுவும் நான் பண்ணுறது காமெடியாக பண்ணும்போது 3 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த மாதிரி யூடியூப்பில் போடுவேன். ஓகே. யூடியூப்ல 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டாலும் நம்மளே ஆட் பிளேஸ் பண்ண முடியும். அது கீழே போட்டால் அவங்க பிளேஸ் பண்ணுற ஆட். இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது. இப்போ நான் யூடியூப் வருமானத்தை மட்டும்னு நம்பாமல் நான் இங்கே உட்காந்து எப்படி ஒரு பிராண்ட்ஸ் கிட்டேயோ பெரிய ஆள்கிட்டயோ நான் போய் போக முடியும்? நான் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர், எனக்கு பின்னாடி எந்த பேக்கப்பும் கிடையாது. ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்திருக்க பையன். சூப்பர். இப்போது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு விளம்பரம் எடுத்து கொடுக்கறதுக்கு தேர் ஆர் மல்டிபிள் ஏஜென்சி இங்கே இருக்காங்க. அது ஆன்லைனில் இருக்காங்க, ஆஃப்லைனில் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி யாரு கூடயாவது பார்ட்னர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நம்ப முடியுமா? அவங்களாம் எப்படி நம்புறது? ஏன்னா நிறைய பேர் காசு நீங்கள் கொஞ்சம் எனக்கு காசு கொடுங்க நான் உங்களுக்கு எடுத்துறேன்லாம் சொல்லி கேட்டாங்க. இல்லை, அதுதான் அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பில்லிங் உங்கள் பேரில் வரணும். அதில் அவங்களுக்கான கமிஷனிங் என்னவோ நீங்கள் கொடுத்துடணும். அப்படி தான் பண்ணணும். ஆனால் அங்கே அப்படி நடக்காது. ஏன் நடக்காதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்காக வாங்குவாங்க. நான் ஒரு 10 விஷயத்துக்கு சேர்த்து அதில் உங்களோட ஒரு சேனலையும் நான் ஒன்றா கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கான ரேட் என்னவோ நம்ம சரியாக பேசிட்டு நம்ம அந்த ரேட்டை அது மூலிமா அவங்க என்ன ஏன்னா அவங்களும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நமக்கான தேவை என்னவோ அந்த ரேட்டை சொல்லி நம்ம அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அது மாதிரி நம்ம அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸும் நிறையா அது மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர்ஸ் வரப்போ அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஒன்று. முதல்ல நீங்கள் அதுக்கு விளம்பரம் போடுறதுக்கு ரெடியாக இருக்குன்றதை எப்போ கம்யூனிகேட் பண்ணீங்க? நான் ஒரு பிராண்டு, நான் உங்களுக்கு ஆடு பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஆடு போட ரெடியாக இருக்கீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? அங்கே அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கம்யூனிகேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் நீ கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீங்களும் வாங்கிக்க ரெடியாக இதை கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் ஆட்ஸ்ன்றது போடுங்க. அதை வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் அதுக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல. அதுதான் அது எஸ்பெஷலி நம்ம கல்ச்சரில் அது இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு வந்து நான் எப்படிங்க போய் காசு கேட்குறது? கரெக்ட். நான் ஏதோ என்னை விற்கிற மாதிரியும் என் கண்டென்ட்டை விற்கிற மாதிரியும் அதாவது அறிவை விற்கிற மாதிரியும்ன்ற மாதிரியான ஒரு சென்ஸ் இங்கே இருக்குது. அது நான் எப்படிங்க காசு கேட்குறது? இன்னொன்று என்னென்னா என் ஆடியன்ஸ் ஒருத்தவங்களும் இங்கே காசு வாங்கிட்டு இவனும் காசு வாங்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு ஒரு பேசுவாங்க. இந்த மாதிரியான பயம்லாம் இருக்குது. அதுவும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து நான் பேசுகிறேன், யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். அவங்க அதுக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் இதை சரியாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் கமர்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்த மட்டும் தான் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து என்னடா ராம் நல்லா வந்து பேசினார் பண்ணார் பட் போயிட்டாரே, அவர் சொல்லிகிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்போ நான் சரியாக இருக்க வேண்டிய இடத்துல நான் சரி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நான் அது கரெக்டாக டெலிவரி பண்ண முடியும். அப்போ நான் அதனால் நீங்கள் எல்லா விளம்பரமும் போடுங்க, எல்லாட்டையும் காசு வாங்க நான் சொல்லலை. அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எது வேல்யூ ஆட் பண்ணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நீங்கள் தான் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அதில் சரியானதை பிக் அண்ட் சூஸ் பண்ணுங்கள். அந்த சரியானது உங்ககிட்ட வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணால் மட்டும் தான் அது உங்ககிட்ட வரும். ஸோ அந்த கம்யூனிகேஷனை நீங்கள் தயக்கமே இல்லாமல் வைங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் தப்பே இல்லை, தப்பே கிடையாதுங்க. அது ஏன்னா நான் வந்து இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி சம்பாதிச்சாலே அது தப்பு, காசு சேர்த்தா தப்புங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நிறைய இருக்கு. நீ விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஆமாம், நான் இது பண்ணுறேன், நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன். எல்லாரும் அதே மாதிரி வர்றது எல்லாமே லாபம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கப்போ தான் நெட்டு ப்ராஃபிட் இருக்குது. நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா என்ன சம்பாதிக்கிறேன்னு, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு என்ன சம்பாதிப்பேனோ, இல்லை ஏதோ ஒரு ரீட்டைல் அவுட்லெட் வச்சு என்ன சம்பாதிக்கணும், அது மாதிரி நான் இது வச்சு நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதில் ரொம்ப கிளியராக இருக்கலாம். அதில் ரொம்ப கிளியராக இருக்கலாம். யூடியூபர்ஸ் சம்பாதிக்கிறத தைரியமாக சொல்லுங்கள், பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று, இதுவும் ஒன் ஆஃப் தி முன்னாடி இது ஒரு தொழிலாகவே மதிக்கலை யாரும். அப்போ யூடியூபர்னால் அது வந்து என்னப்பா ஏதோ வாட்ஸ்அப் குரூப் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ யூடியூப் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு. அந்த ப்ரொஃபஷனை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னா நம்ம அதில் லாபம் பண்ணணும். வியாபாரமாக செய்கிறது தப்பு கிடையாது. லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி 2 வருஷமே ஒரு டேட்டாவே ரிலீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்லேருந்து. இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு யூடியூபர்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ குட் நம்பர் ஆக்சுவலி. அதான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம வந்து இது வந்து ஒரு கண்டென்ட் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டென்ட். ஸோ கண்டென்ட் எக்கனாமின்னு ஒரு இண்டஸ்ட்ரியே பேசுகிறப்போ அதில் நான் சம்பாதிக்கிறது எப்படி தப்பாகும்? இல்லை. ஸோ அது சரிதான், அது செய்கிறது தப்பு கிடையாது. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நான் வரேன். இப்போ இதெல்லாம் கூட கொஞ்சம் படித்து இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வருது.